கற்கும் ஆர்வம் கொண்ட உங்களுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நீங்க ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண ஒரு முக்கியமான எக்ஸாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது எந்த பாடமா வேணும்னாலும் இருக்கலாம். அறிவியலோ, சரித்திரமோ, ஆமா, இல்லனா கணிதமா கூட இருக்கலாம். அந்த தேர்வை இப்போ இந்த நிமிஷத்துல உங்களை மறுபடியும் எழுத சொன்னா நீங்க எவ்வளவு மதிப்பெண் வாங்குவீங்க? ஒருவேளை 100க்கு 10 இல்லனா ஒரு 5 மார்க். சில பேர் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் 0 தான் வாங்குவேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கண்டிப்பா உங்க மூளை மிகச் சரியாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உண்மைதான். இன்னைக்கு நம்ம ஒரு அதிர்ச்சியான உண்மையை அலச போறோம். நம்ம எப்படி படிக்கணும்னு இத்தனை காலமா நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அந்த முறையே, அதாவது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே, ஆமா, அந்த முறையே நம்ம படிச்சதை மறக்க செய்யறதுக்காக உயிரியல் ரீதியா வடிவமைக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற உண்மையை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுதான் முற்றிலும் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் முதல்வர் திரு எஸ் சிவகுமார் அவங்க எழுதின கட்டுரை, மனப்பாடம் முதல் பொருள் உணர்ந்த கற்றலுக்கு அப்படிங்கிற கட்டுரை. கரெக்ட். இது ஒரு மிக முக்கியமான கட்டுரை. ஆனா இந்த அலசல் வெறும் பள்ளி குழந்தைகளுக்கானது நீங்க நினைச்சிட வேண்டாம். கண்டிப்பா இல்ல. நீங்க ஒரு புது சாஃப்ட்வேர் கத்துக்கிற ஐடி ஊழியரா இருக்கலாம், அல்லது ஒரு புது மொழியை கத்துக்க ஆரம்பிக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆமா, மனித மூளை எப்படி ஒரு தகவலை உள்வாங்குது, எப்படி அதை நிராகரிக்குது அப்படிங்கிறதுக்கான உளவியல் அறிவியலை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இத கொஞ்சம் அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிப்போம். இப்போ பொதுவா நம்ம வீடுகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி ஒரு பெரிய புலம்பல் எப்பவுமே இருக்கும். ஆமா, இன்றைய குழந்தைங்களுக்கு படிப்புல கொஞ்சமும் ஆர்வம் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தானே. அதேதான். எப்ப பார்த்தாலும் கவனச்சிதறல் அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஆனா இந்த கட்டுரையை ஆழமா படிக்கும் போதுதான் புரியுது, உண்மையான பிரச்சனை மாணவர்களிடமோ பாடம் நடத்துற ஆசிரியர்களிடமோ இல்ல. ஓ, அப்போ பிரச்சனை எங்கதான் இருக்கு? பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த கற்பித்தல் முறையிலும் நாம அவங்க கைகள்ல திணிக்கிற பாடப்புத்தக வடிவமைப்புல தான் ஒளிஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு அழுத்தமான பதிவு. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வழக்கமான தேர்வு முறையை எடுத்துக்குவோம். ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, தேர்வு வைக்கிறாரு, விடைத்தாள்களை திருத்தி மதிப்பெண் போடுறாரு. குறைந்த மதிப்பெண் வந்தா உடனே பெற்றோர் மாணவனை திட்டுறாங்க. ஆமா, இது நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருத்தருக்கு கடுமையான காய்ச்சல் வரும்போது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான உண்மையான காரணத்தை தேடாம வெறும் தெர்மாமீட்டரை வச்சு காய்ச்சலோட அளவை மட்டும் திரும்ப திரும்ப அளவிடுவதை போல இருக்கா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நமது தற்போதைய தேர்வு முறையும் இருக்கும் தோணுது. அந்த ஒப்புமை மிக கச்சிதமானது. தெர்மாமீட்டர் வந்து நோயை காட்டி கொடுக்குமே தவிர நோயை குணப்படுத்தாது. உண்மைதான். நமது கல்வி முறையில நாம எதை அளவிடுறோம், எப்படி அளவிடுறோம் அப்படிங்கறதுல தான் மிகப்பெரிய பிழையே இருக்கு. ஒரு மாணவர் தேர்வில் 100க்கு 80 மதிப்பெண் எடுத்துட்டாரு கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஓ, 80 மார்க்குங்கிறதுல அர்த்தம் இல்லையா? அப்ப எதை கவனிக்கணும்? அவர் எந்த 20 மதிப்பெண்களை இழந்தார் அப்படிங்கறத கவனிக்கிறது தான் இங்க மிக முக்கியம். அதாவது அந்த இழந்த மார்க் வந்து ஒரு தோல்வியோட அடையாளம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது கற்றல் குறைபாடுகளை கண்டறிஞ்சு சரி செய்யறதுக்கான ஒரு வரைபடம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுதான் புகழ்பெற்ற கல்வி உளவியலாளர் பெஞ்சமின் ப்ளூம் தன்னுடைய ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிற கோட்பாட்டுல மிக தெளிவா சொல்றாரு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அவர் இதுல என்ன சொல்றாரு? கற்றல் அப்படிங்கிறது வெறும் தகவல்களை நினைவில் வச்சுக்கிற அந்த ஆக கீழான மட்டத்துல தேங்கிட கூடாதுன்னு சொல்றாரு. அதாவது வெறும் ரீகால் பண்றதுல நிக்க கூடாது. ஆமா, அது வந்து சிந்தனை, பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிற உயர்ந்த தளங்களை நோக்கி நகரணும் அப்படின்னு அவர் ஆழமா பதிவு செய்யறாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இதை கேட்கறதுக்கு தத்துவ ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல ஒரு இந்திய பெற்றோர்கிட்ட போய் இதை சொல்லி பாருங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் 100க்கு 80 மார்க் எடுத்தா என் பெற்றோர் என்னை அமைதியா உட்கார வச்சு, வா மகனே, நீ இழந்த அந்த 20 மதிப்பெண்களை பற்றி ஆழமா பகுப்பாய்வு செய்வோம் அப்படின்னா சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்கே போனது அந்த 20 மார்க்? பக்கத்து வீட்டு பையனை பாரு 90 வாங்கியிருக்கான் அப்படின்னு தான் திட்டுவாங்க. இதுதானே நம்ம சமூகத்தோட நிலை. 100க்கு 100 உண்மை. இந்த சூழல்ல ஒரு ஆசிரியர் எப்படி அந்த 20 மதிப்பெண்களை வச்சு மாணவனை உயர்ந்த சிந்தனை நிலைக்கு கொண்டு செல்வது? அதுதான் நமது அமைப்போட மிகப்பெரிய சவால். பெற்றோர்களும் சரி, கல்வி முறையும் சரி, மதிப்பெண்ணை வந்து ஒரு தீர்ப்பாக, அதாவது ஜட்ஜ்மெண்டா பாக்குறாங்க. ஆமா, அது ஒரு முத்திரை மாதிரி ஆயிடுது. ஆனா பெஞ்சமின் ப்ளூம் அது ஒரு கண்டறியும் கருவியா பார்க்க சொல்றாரு.
ஒரு கண்டறியும் கருவி, அதாவது டயக்னாஸ்டிக் டூல். புரியுது. ஒரு மாணவன் ஒரு அறிவியல் கேள்வியை தவறா எழுதுறான்னா அவனுக்கு நினைவாற்றல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த அறிவியல் கருத்தோட பின்னணியில உள்ள தர்க்கம் அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். ஆனா நமது தற்போதைய தேர்வு முறை என்ன செய்யுது? மாணவர்களே கேள்விகளுக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாடப்புத்தகத்துல விட உள்ள பகுதிகளை மட்டும் தேடி மனப்பாடம் செய்ய தூண்டுது. கரெக்ட். ஒரு பெரிய பத்தில முதல் வரியையும் கடைசி வரியையும் விட்டுட்டு நடுவுல உள்ள 3 வரிகளை மட்டும் குறுக்கு மனப்பாடம் செய்யறாங்க. இதனால ஒரு கருத்தோட முன்பின் தொடர்ச்சி என்ன, அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிற முழுமையான யதார்த்தத்தையே மாணவர்கள் கோட்டை விட்டுறாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சிக்கலாகுது. சிந்திக்க வேண்டிய மூளைகளை நாமே ஒரு மனப்பாட சிறைக்குள் தள்ளுறோம். ஆமா, ஆனா எனக்கு இங்க ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. நாம் எதையாவது முழுமையா புரிஞ்சுக்காம மனப்பாடம் செய்யும் போது நம்ம மூளைக்குள்ள உயிரியல் ரீதியா என்னதான் நடக்குது? நல்ல கேள்வி. ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பல வேதியியல் சமன்பாடுகளை தேர்வுக்காக மனப்பாடம் செஞ்சுட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மறந்து போன அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணுதான். மூளை ஏன் இப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஜெர்மன் உளவியலாளர் ஹெர்மன் எப்பிங்காஸ் அவரோட புகழ்பெற்ற ஆய்வுல இருந்து நாம தொடங்கலாம். ஓ, எப்பிங்காஸ் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? மனித மூளை எப்படி மறக்குதுன்னு கண்டுபிடிக்க அவர் தன்னைத்தானே ஒரு சோதனை எலியா மாத்திக்கிட்டாரு. என்னது? தன்னைத்தானே சோதனை செஞ்சுக்கிட்டாரா? எப்படி? ஆமா, எந்த அர்த்தமும் இல்லாத தொடர்பில்லாத சில எழுத்துக்களை, உதாரணமா ZOF, WID போன்ற வார்த்தைகளை அவர் மனப்பாடம் செஞ்சாரு. சரி. மனப்பாடம் செஞ்சுட்டு எவ்வளவு நேரத்துல மூளை அதை மறக்குதுன்னு அளவீடு செஞ்சாரு. அது மூலமா அவர் கண்டுபிடிச்சதுதான் மறதி வளைவு, அதாவது forgetting curve. இந்த மறதி வளைவோட அடிப்படை விதி என்ன? விதி ரொம்ப எளிமையானது. நீங்க பொருளை உணராமல், அர்த்தம் புரியாமல் வெறும் வார்த்தைகளா மனப்பாடம் செய்யற தகவல்களை உங்க மூளை ஒருபோதும் தனக்குள் பத்திரப்படுத்தி வச்சுக்காது. அப்படியா? மூளை என்ன செய்யும்? மூளை அத தேவையற்ற குப்பை, அதாவது ஸ்பாம் அப்படின்னு முத்திரை குத்தி மிக வெகு விரைவிலேயே அழிச்சிடும். அடடா, அப்படின்னா மூளை ஒரு மிக கடுமையான செக்யூரிட்டி கார்டு மாதிரி செயல்படுது. ஆமா, முறையான அடையாள அட்டை, அதாவது அர்த்தமில்லாத எந்த தகவலையும் உள்ளே விட மறுக்குது. இத நாம கம்ப்யூட்டர் மொழியில சொல்றதா இருந்தா மனப்பாடம் செய்யறது அப்படிங்கிறது RAM மாதிரி தற்காலிகமானது. கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணா அது அழிஞ்சிடும். மிக சரியான ஒப்பீடு. ஆனா புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறது ஹார்ட் டிரைவ்ல நிரந்தரமா சேமிக்கிற மாதிரி இல்லையா? கச்சிதமா சொன்னீங்க. இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மாணவர்கள் இப்படி பொருள் புரியாம மனப்பாடம் செய்யறதுக்கு அவங்களோட திறன் குறைபாடு காரணம் அல்ல. அப்போ வேற என்ன காரணம்? நமது பாட புத்தகங்களோட வடிவமைப்பே ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்க இப்போதைய பாட புத்தகங்களை எடுத்து பாருங்க. ஆமா, பக்கத்து சுவர் மாதிரி நீண்ட வாக்கியங்கள், முடிவற்ற பத்திகள். பார்த்த உடனேயே குழந்தைங்களுக்கு ஒரு மலப்பும் சலிப்பும் ஏற்படுது. எவ்வளவு ஆர்வமுள்ள குழந்தையா இருந்தாலும் தொடர்ந்து இப்படியான பத்திகளை வாசிப்பது அவங்களோட கவனத்தை கொன்று விடுது. உண்மைதான். இது ஒரு விதமான பார்வை சலிப்புன்னு சொல்லலாம். இது மூளையோட கற்றல் நரம்புகளை சோர்வடைய செய்யுது. நீங்க சொல்றத பார்த்தா நமது பாடப்புத்தகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் மாதிரி இருக்குன்னு தோணுது. ஆமா, நம்மள அதை எப்படி படிப்போம்? கண்ணை மூடிட்டு நேரா கீழ ஸ்க்ரோல் செஞ்சு ஐ அக்ரி அப்படிங்கிற பட்டன் அழுத்திட்டு போயிடுவோம். அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கரெக்ட். நம்ம குழந்தைங்களும் அப்படிதான். புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஐ அக்ரின்னு மனப்பாடம் செய்றாங்களே தவிர உள்ள என்ன இருக்குன்னு உணர்றது இல்ல. ரைட். இப்போ நீண்ட பத்திகள் சலிப்பு தருது, மனப்பாடம் செஞ்சா மூளையில இருந்து அழிஞ்சிடுது. ஆமா, அப்படியானால் மனித மூளை எப்படித்தான் இயற்கையா கத்துக்குது? இதுக்கு உளவியல் அறிஞர்கள் என்னதான் தீர்வு சொல்றாங்க? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோமானா இதுக்கு மாபெரும் உளவியலாளர் ஜீன் பியாஜே மிக ஆழமான ஒரு விளக்கத்தை தராரு. பியாஜே என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் ஆசிரியர்கள் அறிவை ஊற்றுவதற்கான காலியான பாத்திரங்கள் அல்ல. ஓ, எம்டி வெசல்ஸ் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமா, குழந்தைகள் தங்களுக்கு தாங்களே சுயமாக செயல்பட்டு தங்களோட சொந்த அனுபவத்தின் மூலம் உலகை ஆராயும் போதுதான் உண்மையான கற்றல் மூளையில நிகழ்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது நேரடியா செயல்படணும். ஒரு புத்தகத்துல நீச்சலை பத்தி 10 பக்கங்கள் படிக்கிறதுக்கும் நேரா தண்ணியில இறங்கி கை கால்களை அடிச்சு நீச்சல் பழகுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. சூப்பர் உதாரணம். அனுபவம் தான் மூளையோட நிரந்தரமான ஆசான். நீங்க அந்த அனுபவத்தை பெறும்போதுதான் மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகுது. அனுபவத்தின் மூலம் கற்றல் கேட்பதற்கு மிக சிறப்பா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? இப்போ ஒரு பள்ளிக்கூடம் 40 மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு வகுப்பறை, 4 சுவர்களுக்குள் அடைப்பட்டிருக்கிற அந்த சூழல்ல
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவத்தை எப்படி உருவாக்குறது? இது ஒரு சவாலான விஷயம் தான். அறிவியல் பரிசோதனைகளுக்கு வேணும்னா ஆய்வகத்திற்கு செல்லலாம். ஆனா 18ஆம் நூற்றாண்டு வரலாற்றையோ அல்லது சிக்கலான கணித சூத்திரத்தையோ எப்படி வகுப்பறைக்குள் அனுபவமா மாற்றுவது? கண்டிப்பா. இதை ஒரு வயது வந்த நபனோட கொடுக்கணும் பார்த்தா, ஆபீஸ்ல நடக்கிற ஒரு சலிப்பான மீட்டிங்ல நான் எப்படி அனுபவத்தை பெறுவது? இது மிக மிக முக்கியமான கேள்வி. பியாஜே அனுபவம்னு சொன்னத மற்றொரு மாபெரும் உளவியலாளர் லெவ் வைகாட்ஸ்கி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றாரு. வைகாட்ஸ்கி என்ன புதுசா சொல்றாரு? வைகாட்ஸ்கியோட கூற்றுப்படி அனுபவம் அப்படிங்கிறது ஓடி ஆடி வேலை செய்யறது மட்டுமல்ல, நமது சிந்தனையை விரிவுபடுத்தும் உரையாடல்களும் ஒரு மாபெரும் அனுபவம் தான். உரையாடல்களா? டயலாக்ஸ். ஆமா, மனிதர்கள் சமூக தொடர்புகள், அதாவது சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் மூலமாகவே உலகத்துல அதிகம் கத்துக்கறாங்கன்னு அவர் சொல்றாரு. ஓ, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கத்துக்கிறது. இத நாம எப்படி மூளைக்குள்ள வேலை செய்தும் பார்க்கணும். ஒரு ஆசிரியர் மாணவனோடு உரையாடும் போதோ அல்லது ஒரு மாணவன் தனது சக மாணவனோடு விவாதிக்கும் போதும் அங்க தகவல்கள் வெறும் பரிமாற்றம் செய்யப்படுறதில்ல. என்ன நடக்குதுங்க? மாறாக இரண்டு சிந்தனைகள் உரசிக்கொள்கின்றன. அந்த உரையாடல் சூழல்ல ஏற்படுற கேள்விகள், பதில்கள், சந்தேகங்கள், மாற்று சிந்தனைகள் ஆகியவை மூளைக்குள்ள ஒரு அறிவாற்றல் உராய்வை ஏற்படுத்துது. அறிவாற்றல் உராய்வு, காக்னிட்டிவ் ஃபிரிக்ஷன். எக்ஸாக்ட்லி. இந்த உராய்வு தான் ஒரு சாதாரண வகுப்பறைய ஒரு நேரடி அனுபவ களமா மாத்துது. அட, இது எனக்கு இப்பதான் விளங்குது. இத நமது அலுவலக வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். சொல்லுங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தின 50 பக்க ஆவணத்தை நான் தனியா படிக்கும்போது எனக்கு தூக்கம் தான் வரும். எதுவும் மூளையில ஏறாது. கண்டிப்பா எல்லாருக்கும் அதான் நடக்கும். ஆனா அதே ப்ராஜெக்ட் பத்தி காஃபி குடிக்கும்போது என் சக ஊழியர்கிட்ட நான் விவாதித்தா அல்லது வாக்குவாதம் செஞ்சா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அக்கு வேற அணி வேறாக புரிஞ்சிடும். கரெக்ட். ஆக விவாதம் மற்றும் உரையாடல் அப்படிங்கிறது வெறும் பேச்சல்ல, அது கற்றலுக்கான ஒரு உளவியல் கருவி. அப்படிதானே? நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. வைகாட்ஸ்கி அதத்தான் தனது கார்ப்பரேட் வாழ்க்கையிலும் வகுப்பறையிலும் நாம பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அப்போ சமூக தொடர்பு இல்லாத கற்றல் அப்படிங்கிறது அது உயிரற்ற கற்றல் ஆகும். சரி, இப்போ நாம விவாதித்த பியாஜேயின் அனுபவம், வைகாட்ஸ்கியின் உரையாடல் ஆகிய இரண்டையும் இணைத்து நமது தற்போதைய பாட புத்தகங்களோட சலிப்ப போக்க என்னதான் வழின்னு யோசிப்போம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. பாட புத்தகங்களை ஏன் நாம வெறும் பத்திகளாக ஏதோ செய்தித்தாளை போல அச்சிடணும்? வேற எப்படி பண்ணலாம்? அதுக்கு பதிலா முழு பாடத்தையும் ஒரு உரையாடல் வடிவமா மாத்தினா என்ன? உரையாடல் வடிவம்னா கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பாட புத்தகத்துல ஒரு மாணவன் தனது இயல்பான சந்தேகத்தை கேட்பது போலவும், அதுக்கு ஆசிரியர் அல்லது மற்றொரு மாணவன் பதில் சொல்வது போலவும், ஆமா, மறுபடியும் அந்த பதிலிலிருந்து இன்னொரு மாணவன் ஒரு துணை கேள்வியை கேட்பது போலவும் வடிவமைக்கலாம். இது பார்க்கிறதுக்கு வாட்ஸ்அப் சாட் போலவோ அல்லது ஒரு நாடகத்தோட திரைக்கதை போலவோ இருக்கும். வாவ், இது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. இப்படி உரையாடல் வடிவமா பாடங்கள் மாறினால் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சலிப்பு நீங்கி குழந்தைகளோட கவனம் மீண்டும் ஈர்க்கப்படும் அல்லவா? இது ஒரு அற்புதமான தீர்வு. இந்த கட்டுரையின் மைய கருத்தும் அதுவேதான். இந்த உரையாடல் வடிவ பாட புத்தகங்கள் உண்மையிலேயே ஒரு மாபெரும் கல்வி புரட்சியா அமையும். கண்டிப்பா. இது தற்செயலான ஒரு யோசனை அல்ல. இது பல்வேறு உளவியல் அறிஞர்களோட கூற்றுகளோடு எப்படி அறிவியல் பூர்வமாக கச்சிதமா பொருந்துதுன்னு பாருங்க. எப்படி பொருந்துது? உதாரணத்துக்கு ஜெரோம் ப்ரூனர் அப்படிங்கிற உளவியலாளர் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு அடிப்படையிலான கற்றலை வலியுறுத்துறாரு. டிஸ்கவரி லேர்னிங். ஆமா, ஒரு உரையாடல்ல கேள்விகள் கேட்கப்படும் போது மாணவன் தனக்கான விடையை தானே தேடி கண்டுபிடிக்கும் ஒரு ஆராய்ச்சியாளரா மாறுறான். அதாவது அவனுக்கு விடை நேரடியா தரப்படுவதில்லை, விடையை நோக்கி அவன் வழிநடத்தப்படுறான். எக்ஸாக்ட்லி. ஸ்பூன் ஃபீடிங் செய்யறதை நிறுத்திட்டு அவங்கள தாங்களாவே சிந்திக்க வைக்கிறோம். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். ஒரு குழந்தை தானாகவே எப்படி சரியான கேள்விகளை கேட்க கத்துக்கும்? அதுக்கு வழிகாட்டல் வேணுமே. இங்கதான் ஆல்பர்ட் பண்டூரா அப்படிங்கிற அறிஞரோட கோட்பாடு உள்ள வருது. பண்டூரா என்ன சொல்றாரு? மனிதர்கள் வந்து பார்வையிடுதல், பின்பற்றுதல் மற்றும் செயலில் ஈடுபடுவதன் மூலம் அதிகம் கற்பதாக அவர் சொல்றாரு. Observing and imitation. ஆமா, ஒரு புத்தகத்துல இரண்டு கதாபாத்திரங்கள் உரையாடுறத படிக்கும் போது மாணவன் முதல்ல அந்த சூழலை பார்வையிடுறான். ஓ, அந்த புத்தகத்துல உள்ள கதாபாத்திரம் எப்படி துணிச்சலாக கேள்விகளை கேட்குதுன்னு பார்க்கறான். கரெக்ட். மெல்ல மெல்ல அவனும் அந்த பண்பை பின்பற்ற தொடங்குறான்.
மனதளவுல தானும் அந்த உரையாடல்ல தன்னை ஈடுபடுத்திக்குவான். அதாவது ஒரு சினிமா ஹீரோவை பார்த்து நாம ஸ்டைலா நடக்க கத்துக்கிறது போல பாடப்புத்தகத்துல உள்ள கதாபாத்திரங்களை பார்த்து ஒரு குழந்தை எப்படி புத்திசாலித்தனமா சிந்திக்கலாம், எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கறத கத்துக்குது. இது பிரமாதமா இருக்கு. ஆமா, இதோடு நாம ஜான் டூயி அவங்களோட புகழ்பெற்ற செய்து கற்றல், அதாவது லேர்னிங் பை டூயிங் கோட்பாட்டையும் இணைத்து பார்க்கணும். செய்து கற்றல் இது எப்படி இங்க இணைக்கிறது? வெறுமனே ஒரு பத்திய படிச்சு மனப்பாடம் செய்யறது அப்படிங்கிறது செயலற்ற நிலை, பாசிவ் லேர்னிங். மூளை அப்போ உறக்க நிலையில, ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்கு. ரைட். ஆனா ஒரு கேள்வியை படிச்சு அதற்கான விவாதத்துல ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு தீவிரமான செயல்நிலை, ஆக்டிவ் லேர்னிங். ஓ, அப்போ உரையாடல் வடிவ பாடப்புத்தகங்கள் மாணவர்களை கேள்விகள் கேட்க தூண்டும் போது அவங்க செயல்ல ஈடுபடுறாங்க. நிலைகள். ஆமா, பகுப்பாய்வு செய்வது, மதிப்பீடு செய்வதுன்னு. கரெக்ட். அந்த உச்சத்தை ஒரு மாணவன் மிக எளிதாக அடைஞ்சிடுவான். அப்படியானால் இந்த ஆழமான அலசலிலிருந்து நாம புரிஞ்சுக்கிற ஒட்டுமொத்த பாடம் என்ன? என்ன நீங்க நினைக்கிறீங்க? மதிப்பெண் குறைந்ததற்காக மாணவர்களை குறை சொல்வதோ அல்லது தண்டனை கொடுப்பதிலோ எந்த பயனும் இல்லை. அவங்கள மனப்பாடம் செய்யும் ரோபோக்களாக மாத்த நாம முற்படும் போது அவங்களோட மூளை அதை நிராகரிச்சிடுது. 100% உண்மை. கற்பித்தல் முறைகளையும் நமது பாடப்புத்தகத்தின் வடிவத்தையும் பத்திகளிலிருந்து உரையாடலுக்கு மாற்றுவதுதான் ஒட்டுமொத்த தீர்வும் அடங்கியிருக்கு. தகவல்களை திணிக்கிறதை நிறுத்திட்டு பொருளுணர்ந்த கற்றலுக்கான விதைகளை உரையாடல் மூலமாக நாம தூவணும். முற்றிலும் உண்மை. மனித மூளை அப்படிங்கிறது தர்க்க ரீதியாக சிந்திக்கவும், கேள்விகள் கேட்கவும், சமூகத்தோடு உரையாடவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புத உறுப்பு. கண்டிப்பா. அதை வெறும் மனப்பாட கிடங்காக மாற்றுவது மனித இயற்கைக்கே விரோதமானது. எபிங்கா சொன்னது போல மறதி வளைவை தகர்க்கிறோம்னா, பியாஜே மற்றும் வைகாட்ஸ்கி சொன்னது போல பாடங்களை அனுபவமாகவும் உரையாடலாகவும் நம்ம மாத்தணும். சரியா சொன்னீங்க. உளவியல் அடிப்படையிலான இந்த மாற்றங்களை நாம கொண்டு வரும்போது கல்வி அப்படிங்கிறது ஒரு சுமையா இல்லாம தேடலின் கொண்டாட்டமா மாறும். மாணவர்களோட சிந்தனை திறன், புரிதல் மற்றும் நீண்டகால நினைவாற்றல் ஆகியவை தானாகவே பல மடங்கு மேம்படும். இது ஒரு மிகச்சிறந்த முடிவுரை. ஆமா, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். விடைபெறுவதற்கு முன் எப்போதுமே உங்களுக்காக ஒரு சிந்தனை விட்டு செல்வது எங்கள் வழக்கம். இன்னைக்கான சிந்தனை என்ன? இன்னைக்கு நாம குழந்தைகளை பற்றியும் அவங்களோட பாடப்புத்தகங்களை பற்றியும் விரிவாக பேசணும். குழந்தைகள் சுயமாக கேள்விகள் கேட்டு உரையாடி படிக்கும்போதுதான் அவங்களோட மூளை சிறப்பாக கற்றுக்கொள்கிறது அப்படிங்கறத இத்தனை உளவியல் அறிஞர்களோட துணையோட ஆழமா பார்த்தோம். சிறு வயதுல நாம் அனைவருமே 1000 கேள்விகளை கேட்கும் ஆர்வமுள்ள குழந்தைகளாகத்தான் இருந்தோம். ஆனா இத சற்று உங்க சொந்த வாழ்க்கையோட இப்போதைய நிலையோட பொருத்தி பாருங்க. பெரியவர்களான பிறகு என்னாச்சு? நாம பள்ளியை விட்டு வெளியேறி பெரியவர்களாகி நமது அன்றாட வாழ்க்கையிலும் பணிகளிலும் இன்னைக்கு எப்படி இருக்கும்? அங்க நாம ஏன் சுயமாக கேள்விகள் கேட்பதையும் ஒரு விஷயத்தை ஆழமா உரையாடி புரிஞ்சுக்கிறதையும் நிறுத்திட்டோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு அலுவலகத்துல மேலதிகாரி சொல்றதையோ அல்லது சமூக ஊடகங்கள்ல மற்றவர்கள் ஃபார்வர்ட் செய்யற செய்திகளையோ எந்த கேள்வியும் கேட்காம, எந்த விவாதமும் செய்யாம ஒரு பள்ளி குழந்தை குருட்டு மனப்பாடம் செஞ்சு ஐ அக்ரீன்னு சொல்றது போல நாமும் அப்படியே ஏத்துக்கிறோம். அது ஏன்? அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. கல்வி முறை நம்மிடமிருந்து பறித்த அந்த கேள்வி கேட்கும் திறனை, அந்த உரையாடல் முறைய உங்கள் சொந்த வாழ்க்கையில, உங்களின் அன்றாட சிந்தனையில இன்னைக்கு எப்படி மீண்டும் பயன்படுத்த போறீங்க? இது உண்மையிலேயே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சிந்தனையை தூண்டும் கேள்வி. இந்த கேள்வியோட இன்றைய அலசலை நிறைவு செய்யறோம். உங்கள் நேரத்திற்கும் எங்களோடு இணைந்து மனித மூளையோட கற்றல் ரகசியங்களை தோண்டி எடுத்ததற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கேள்வி கேட்பதை நிறுத்தாதீங்க. உரையாடல்கள் தொடரட்டும்.